Yes. Hello everyone. Good evening. So இன்னைக்கு we are going to review the second series of April 2026. அதாவது மே 2026 ஓட எக்ஸாமுக்கு செகண்ட் சீரிஸ் மார்க் டெஸ்டோட டாக்ஸ் பேப்பர் இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யூஸ்வலா நம்ம ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம். இதை கரெக்டா நீங்க பிளான் பண்ணி இந்த கொஸ்டின் தான் எழுத போறேன்னு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல டிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 3 ஹார்ஸ்ல ஈஸியா முடிக்கக்கூடிய பேப்பர். எந்த கொஸ்டினும் சார் நான் எடுத்துட்டேன் 1 hour ஆயிடுச்சு அப்படின்ற கொஸ்டின் கிடையாது. அன்லெஸ் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, என்ன ப்ரொவிஷன் தெரியல அப்படின்னா மட்டும்தான் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ஏரியா. எக்ஸாம்பிள், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 54F கால்குலேஷன், அது எனக்கு என்னன்னே தெரியல, நான் புதுசா அப்பதான் கை வைக்கிறேன்னா அப்ப ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நான் போட்டு பார்த்துருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு 4 போர்டு எக்ஸாம் பேப்பர் பார்த்துருந்தேன் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் ஆல் த 100 மார்க்ஸ். ஓகேவா? அண்ட் ஜிஎஸ்டி பார்ட் சொன்னோம்னா இட் இஸ் கம்ஃபர்டபுள். ரொம்ப கஷ்டம் கிடையாது, எழுதிடலாம், மேனேஜபிள் தான். எதுவுமே ரொம்ப புது அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு என்னன்னே தெரியாது, பிளேஸ் ஆஃப் சப்ளை புதுசா இருந்தது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இட் இஸ் மேனேஜபிள் ஃபார் ஆல். கரெக்டா ஜெய்ஸ்வர்? ஓகே, வில் ஸ்டார்ட் த ரிவ்யூ. நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் யூஸ்வலா சொல்லுங்க, தென் வி கேன் மேப். ஒரு 10 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் மேல வேரியேஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம என்ன எதிர்பார்த்தன்றதை பார்த்துடலாம். இஃப் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஓகேனா வி கேன் கோ த்ரூ ஈஸிலி. ஓகேவா? தென் நீங்க படிங்க, யூ ஹேவ் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து அனதர் டே, அதனால உங்க டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சார் ம் சார் நான் இப்பதான் கியூட்ல தான் இருந்துச்சு சார். சாரி சார், கரெக்டா சொன்னா உன் போனை நான் ஹேக் பண்ணிட்டேன். நேத்தி நான் சாயந்தரமே அனுப்பிச்சுட்டேன் சார். நான் சரி, இப்போ உனக்கு அதே மாதிரி தான். லாஸ்ட்ல வெயிட் பண்ணு, சொல்றேன், எழுதிக்கோ, நான் எக்ஸல் அப்லோட் பண்ணி அனுப்புறேன். ஓகேவா? ஓகே, வில் ஸ்டார்ட். அருண், எவ்வளவு எதிர்பார்த்த? சார் 50 பிளஸ் சார். 50 பிளஸ். ஆனா அப்படி நம்ம எழுதலையடா தம்பி. ஆன்சர்ஸ்லாம் ஒரு வாட்டி பாத்தியா கரெக்டா இருக்கான்னு? சஜஸ்டட் ஆன்சரோடயோ இல்ல ஜெய்ஸ்வரோட ஆன்சரோடயோ செக் பண்ண சார். ஃபைனல் ஆன்சர் மட்டும் ஒரு ஸ்டெப்ல தப்பாயிருக்கு. ஃபைனல் ஆன்சர் தப்பு. கரெக்டா? அப்ப நம்ம மார்க் எதிர்பார்க்கலாமா? ஃபுல் மார்க்ஸ். நெக்ஸ்ட், யூஸ்வலா நீ பண்றதுதான், அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்குன்னு எல்லா பேப்பரும் அடி. கரெக்டா? ஏன் இன்னும் உனக்கு அந்த இது வரல? 200 மார்க் எழுதியாச்சு நம்ம, ஏன் இன்னும் அந்த கிரிப் வரல? என்னடா சைலண்ட் ஆயிட்ட? நானும் ட்ரை பண்ணுறேன், வர மாட்டேங்குது அப்படின்றியா? சரிப்பா, இங்க பாரு. இப்ப ஓவரால் பார்த்தோன்னா பிஜிபிபியும் அடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன். ஜிஎஸ்டிலையும் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடி. கரெக்டா? அதுல அந்த அவுட்புட்ல மிஸ் மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பிஜிபிபி ஆட் லிஸ்ட்ல கொஞ்சம் தப்பு பண்ணிருக்க. கரெக்டா? ஸோ அப்ப அந்த ஓவரால் அந்த 15 and 15 அந்த பிக் கொஸ்டின்ல நமக்கு மார்க் லாஸ் ஆயிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எம்சிக்யூல 17 மார்க் தான் வாங்கியிருக்காது. பாத்தியா? செக் பண்ணியா? 17. ஆமா சார். ஏன் அவ்வளவு 13 மார்க் எங்க போச்சு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொஞ்சம் போயிடுச்சு. இன்கம் டாக்ஸ் 1 மார்க் தான் நமக்கு ஹெல்ப் பண்ற ஏரியா. சரியா? அதனால அதுல இது பண்ணாத, தப்பு பண்ணாது நிறையா. 1 மார்க்ல காலிடா தம்பி. அதுல ஒரு 13 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஜிஎஸ்டில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுலயே உனக்கு போயிடுச்சு. சரியா? அதனால 40 மார்க் தாண்டா தம்பி வந்திருக்கு. பத்தாதுடா, அடுத்த மாசம் எக்ஸாம் தான், இன்னும் 10 நாள்ல. நீ உள்ள எழுதுற குட்டி குட்டி கொஸ்டின் நான் மார்க் கொடுத்துட்டேன், அதுல எதுவும் நான் கையே வைக்கல. சரியா? 3Aலயும் அந்த கிளப்பிங் சாரி அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்துக்கோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. சரியா? அது தப்பா இருக்கு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிடு. கால்குலேஷன் ஃபோக்கஸ் பண்ணாதான் தம்பி மார்க் அதிகமா வரும். 40 மார்க் பத்தாதுடா. சரியா? படி ஒழுங்கா. போன டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருந்த? 13ஆம் தேதி எழுதின டெஸ்ட்ல 53 மார்க் வாங்கிருக்கா தம்பி. இப்ப 40 மார்க் வாங்கணும். சொல்லு, கம்மியாலாமா அதிகமானாதானே நல்லது நமக்கு. பண்ணு. அடுத்த எக்ஸாம் என்ன? போர்டு எக்ஸாம் தானே, இம்ப்ரூவ் பண்ணிதான் பாத்துக்கோ. நெக்ஸ்ட் 40 மார்க்கு எனக்கு பத்தாது. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். உனக்கு தெரியும், நீ தெரியாத ஆள் தான் வந்துட்டு நான் பேசவே மாட்டேன்.
உனக்கு தெரிஞ்சு ஏன் தப்பு பண்றேன்னா தான் நான் உன்கிட்ட பேசுறேன். சரியா? டன். அடுத்த எக்ஸாம், அப்கமிங் எக்ஸாம் நல்லா பண்ணி அக்ரிகேட்டை தூக்கி விடு. நெக்ஸ்ட் பவன், சார் எவ்வளவு எதிர்பார்த்த? 56. 56ஆ? சார் 60டா தம்பி. ஏன் முதல்ல நீ அந்த ஜிஎஸ்டில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதல? பதில் சொல்லு. இல்ல சார், சரி போன தடவை ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இந்த தடவை ஐடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஐடி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிடுச்சு. அடுத்தது சரி, நம்மளோட இது 100 மார்க் எழுதணும்டா. 56 சொல்லி 60 வாங்கியிருக்க, அது பெரிய விஷயமே கிடையாது. அவன் மிச்சம் 40 மார்க் எங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா போட்ட டிடில, அதுக்கப்புறம் ஐடிடியை பொறுத்த வரைக்கும் 15 மார்க் கொஸ்டின் அப்படியே விட்டேன். மிச்சத்துக்கு நான் உனக்கு எழுதுனது 5 மார்க்குக்கு 3 மார்க் விட்டுட்டேன். அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும், அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. சரியா? ஒழுங்கா 100 மார்க் எழுது, இன்னொரு 10 to 15 மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிடில சால்விங் பொசிஷன்ஸ் எழுதுடா. ஏன் இது டாக்ஸபிள் இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு? சரியா? அப்படியே அடகட கட போற அது நீ எழுதுற, ஆனா அது பத்தாது. சரியா? பாத்துக்கோ. எஸ் சார். அருண் பவன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அஃபீலா, ஜிஹெச் இல்ல. ஓகே, ஹர்ஷன். ரொம்ப வாய்ஸ் ஃபீபிளா கேக்குதுடா தம்பி, சொல்லு. ஒரு 50 எதிர்பார்த்தேன் சார். 50 எதிர்பார்த்தியா? 58ரா? ஓகே சார். ஏன் முதல்ல 100 மார்க் எழுத மாட்ற? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் விட்டுற 15 மார்க் ஜாலியா. டைம் பத்தல சார். அந்த 1 மார்க்லயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே ரொம்ப டைம் எடுத்துருச்சு சார். இங்க பாரு, 60 மார்க், 58 மார்க், 60 மார்க்னு வச்சுக்கோ. ஜிஎஸ்டில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 10 மார்க், ஐடிடி 15 மார்க், 25 மார்க் விட்டு வந்திருக்க. அந்த 25 மார்க் ஒழுங்கா எழுதிட்டு வந்தனா 60 மார்க் 75 மார்க் ஏறும். அவ்வளவுதான். 1 லைன் ரிவ்யூ ஃபார் யூ. எழுதுனதுக்கு மார்க் வருது அப்ப நமக்கு. அப்ப எழுதாம இருந்தா யார் தப்பு? ஏன் தப்பு தான் சார். எழுதிடுறேன் சார். எழுதிட்டு வா, வென்றுவா. சரியா? எழுதுனதுக்கு ஓகே நான் மார்க் கொடுத்துட்டேன். அதிகமா எதுவும் குறைக்கல. 3 3 3 4 5 மார்க்ஸ்க்கு 4 போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஜெய்ஸ்வர், எவ்வளவு எதிர்பார்த்த? சார் ஒரு 70. 76டா. ஓகே சார். ஜிஎஸ்டில அந்த தேர்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இம்ப்ரூவ் பண்றா தம்பி. அவ்வளவுதான். ஒரு 2 3 லைன் மட்டும் 2 யூட்டர் எக்ஸ்ட்ராவா. ஓகே சார். ஓகேவா? இதே எனக்கு மெயின்ல வேணும்டா தம்பி. 75 மார்க்லாம். சரியா? போர்டு எக்ஸாம்ல வேணும், மெயின்டைன் பண்ணிக்கோ. அதுக்கு வாங்கிடலாம் சார். சாமியும் வேண்டிக்கோ, உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் போட்டுக்கோ. சரியா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஜனனி, எஸ் சார். சொல்லுங்க. எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தீங்க? 45 சார். உண்மையை சொல்லணும். சார் 45 to 50 எதிர்பார்த்தேன் சார். டிஸ்கிரிப்டிவ்ல கொஞ்சம் கம்மியா தான் சார் எழுதுனேன். நான் குறைப்பேன், நீனே மார்க் வச்சிட்டியா? ஆமா சார். 54, வெரி குட். சி, டிடிஏ டீல விட்டாச்சு. டிடிக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதிட்டேன். கரெக்டா? சார் டைம் பத்தல சார். கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் கவர் பண்ணல சார். அதனால எழுத முடியும். டைம் பத்தல நீ சொல்லவே முடியாது. உன் பேப்பர்ல ஜிஎஸ்டி நீ கடகடன்னு எழுதிருப்ப, தெரியும், எல்லாமே கரெக்டா போட்டானால அதுக்கு டைம் ஆயிருக்காது, உனக்கு தெரிஞ்சிருக்கும். டிடில 4A 4Bலாம் நான் சேர்க்க மாட்டேன். சம்மா 4A 3B ரெண்டே சம்மு தான் போட்டிருக்க. போதுமா அது டிடிக்கு? இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் சார். டிடி விட்டுட்டு வந்தா வேலைக்கே ஆகுதுமா. அதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின்லாம் அதுதான் வந்து கை தூக்கி விடுற சம்மு. ஓகே சார். ஃபுல்லா எழுதுனா அதே மாதிரிதான். 54ல இருந்து 20 மார்க் போட்டோம்னா 74 மார்க் ஈஸியா வந்துடும். அதே மாதிரி கச்சா மச்சான் இருக்காத, லைன் போட்டு பாக்ஸ் போட்டு பிரசன்ட் பண்ணு நீட்டா. சரியா? ஓகே சார். ரஃப் நோட் மாதிரி இருக்கு. நீ நல்லா எழுதுன ஆன்சர் கண்ணுக்கு தெரியாது. ஓகே சார். சரியா?
நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். அன்பு அண்ணன் கணேஷ், சொல்லுங்க கணேஷ். 48 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. 48 55 நீ உனக்கு எதுல மார்க் போச்சுன்னு நான் ஒன்லைன்ல சொல்லட்டா? ஜிஎஸ்டில கான்சென்ட்ரேட் பண்ணி டிடிஏ விட்ட ஒரு சங்கத்தோட தலைவர் நீ தான். கரெக்டா? ஜிஎஸ்டி அழகா எழுதினு எலாபரேட்டா ஒரு கொஸ்டின் 2 பேஜ் 3 பேஜ் ஜிஎஸ்டி புக் போடுறேன்டா நானு அப்படின்னு எழுதியிருக்க. கரெக்டா? சார் அப்படி ம் சார் டிடில வந்து அந்த எக்ஸ்ட்ரா 2 கொஷின்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் சார். ம் அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஷின் 1 அந்த ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் கொஷினும் டைரக்ட் டேக்ஸோட ஃபர்ஸ்ட் கொஷினும் அந்த 4 கொஷின் எழுதினதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன் சார். அப்படி எடுத்து போய் ஜிஎஸ்டி தான் அழகா முடிச்சுட்டு வந்துட்டேன், டிடிஏ டீல்ல விட்டேன். 2 ஹெட் தான் சார் போட்டேன். அது பார்த்தேன் அது. சரி, நீ ஃபாஸ்டா எழுதுனா அழகா முடிக்கலாம்டா. உன்கிட்ட அந்த ஃப்ளோ இருக்கு. சரியா? ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது நீ. ஜிஎஸ்டி கரெக்டா எழுதி இது பண்ணிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் நீ சால்வ் பண்ண எல்லா கொஸ்டினும் கரெக்டு, நீ எழுதுனதும் கரெக்டு தான். சரியா? ரொம்ப இழுத்து 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 அந்த செகண்ட் கொஸ்டினே 4 பேஜுக்கு எழுதியிருக்கடா. சார் அது ரெண்டுமே வந்து பிளேஸா அது ஏதாவது கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பாரு. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அதே தான் நானும் சொல்றது. நோட்ஸ் எழுதுறான்னு சொல்றவனும் நான் தான், டைம்க்கு அதிகமா போகுது நோட்ஸை குறைச்சிக்கோன்னு சொல்ற ஆளு நான் தான். சரியா? அது ஆளுக்கு ஆள் மாறுபடும். சரியா? ஒரே நிமிஷம். ஓகேவா? நீ அதை கரெக்டா இது பண்ணிட்டேன்னா 100 மார்க் எழுதிக்கோ. 55 மார்க் வாங்கியிருக்க. பத்தாவதுரா, அடுத்த போர்டு எக்ஸாம்ல எழுதும் போது அட்லீஸ்ட் ஒரு 60 எதிர்பார்க்கணும்டா. 2 குரூப்பும் எழுதுற, குரூப் அதிகமா மார்க் வந்ததுன்னா ஹெல்ப் பண்ணும் உனக்கு. குரூப் 2ல சப்போஸ் ஏதாவது கஷ்டமா வந்துருச்சுன்னா. ஓகே சார். இது அனுப்புறேன், பாத்துக்கோ ஒரு வாட்டி மார்க்ஸ் எக்ஸல். நெக்ஸ்ட் கிருதி. சார் 70 எதிர்பார்த்தேன் சார். 70யா? சூப்பர், வெரி குட். 75 எடுத்திருக்க. ஒரே நிமிஷம் ஆன்சர் பேப்பர் எடுத்துக்கிறேன். எப்படி எக்ஸாம் ஃபீல் பண்ண முடிச்சுட்டு? How was your performance for your evaluation? சார் ஆக்சுவலி 100 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே. அது மட்டும்தான் பாத்துக்கணும்னு நினைச்சேன். மத்தபடி எதுவும் இல்லை சார். சரி, 100 மார்க் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரே ஒரு 4 மார்க் தானே விட்டுருக்க? ஆமா, போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் விட்டேன். இந்த தடவை 4 மார்க் தான் விட்டுருக்கேன். போன தடவை 66, இந்த வாட்டி 75. வெரி குட். 10 மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். எக்ஸாம்ல இதே ஃப்ளோல போடு. ஃபர்ஸ்ட் சம் இதே பிரசன்டேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோ. போத் ஃபார் ஜிஎஸ்டியும் சரி, இன்கம் டேக்ஸும் சரி. ஓகே சார். ஜிஎஸ்டி இதுவும் நல்லா பண்ணிருக்க. தியரி ஓவராலா உனக்கு நீ என்ன படிச்சியோ அதை கரெக்டா போட்டிருக்க. சால்விங் ப்ரொவிஷன் சூப்பரா எழுதிருக்க. யாருக்கெல்லாம் நான் வந்து சால்விங் ப்ரொவிஷன் இன்அடிக்குவேட், ஜிஎஸ்டி சால்விங் ப்ரொவிஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு போட்டிருக்கணும், அவங்க கிருத்தி ஆன்சரை பாருங்க. அவ எப்படி வந்து அந்த 1B தான் பெஞ்ச் மார்க், என்ன தேவைன்றத கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன் நான் சஜஸ்டட் ஆன்சர் பார்த்து ரெஃபர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா, சஜஸ்டட் ஆன்சர் வந்து இட் இஸ் அ புக். அது ஒரு என்ன சொல்றது, தட் இஸ் ஆல்சோ டிசைன் பை ஹியூமன். ஆனா அவங்க ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. இவ எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்டேட்ல எப்படி ஜிஎஸ்டி சால்விங் ப்ரொவிஷன்ஸ் எழுதுறான்றத கம்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? சூப்பர். இதே இதை எக்ஸாம்ல இது பண்ணும், ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி டிடி ப்ரொவிஷன்ஸும் எழுதியிருக்கா சூப்பரா. அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன் ஆட் பண்ணணும், ஏன் லிஸ்ட் பண்ணணும், ஏன் என்ன டிஸ்அலவன்ஸ், என்ன அலவன்ஸ்ன்றதை கரெக்டாக போட்டிருப்பாங்க. சரியா? அண்ட் அஃப்கோர்ஸ் சிலதுக்கு செக்ஷன்லாம் கோட் பண்ணியிருக்கா. அவ்வளோலாம் நம்மளால முடியாது, முடிஞ்சா கோட் பண்ணுங்க. சரியா? வெரி குட், மெயின்டைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் மகாலட்சுமி இல்ல. ஓகே, மணி பிரசாத். சார் 53 எக்ஸ்பெக்ட்.
டேய் என் எக்ஸலை பார்த்துட்டியாடா நீனு? இல்லை சார். சூப்பரா தம்பி. 53டா. ஏன் 53 தான் வச்சிருக்க? அடுத்த மாசம் எக்ஸாம் வச்சுட்டு போதுமா? போதாதான் சார். அப்புறம் என்ன பண்ணிருக்க நீனு? டேய் 15 மார்க்ஸ்னா மொத்தமா 15 மார்க் விட்டுருக்கடா. ஜிஎஸ்டில யாராவது விடுவாங்களா சொல்லு? எழுதியிருந்தேனா சார்? ஜிஎஸ்டில ஒரு 5 மார்க் விட்டுருக்க. அதுக்கப்புறம் டிடில செகண்ட் கொஸ்டினும் இல்ல தேர்ட் கொஸ்டின்ல ஒரு பார்ட்டும் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு பார்ட்டும் டீல விட்ட. ஏன் இப்படி? சார் எனக்கு டிடியில் 1 வேர்டும் 15 மார்க் எழுதவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார். ஓ அந்த ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மாட்டிருக்க நீனு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு பிசிபிபி கால்குலேஷன் தப்பா இருக்காதுல்ல? அந்த ஆட் ஐட்டம் லெஸ் ஐட்டம் ஆமா சார். புரியல. அந்த கிரெடிட் பண்ணதை ஆட் பண்ணாம விட்டேன் சார். அதுதான் அது ஒரு டைம் பார்த்து போனோம். கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு செக் பண்ணிடு சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. தேர்டு போட்ட, ஜிஎஸ்டி போட்ட. அதான் ஜிஎஸ்டில கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கோ ஆன்சரை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டிடில தப்பான மாதிரி தப்பானாத. அது 53 உனக்கு அடுத்த கட்டத்துக்கு 70s உனக்கு கூட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா? ஓவரால் அக்ரிகேட்டை தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் டாக்ஸ். உனக்கு வருது, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏத்திக்கோ. லாஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருந்த? 43. பாரு, வந்ததுனால கூட ஒரு 10 மார்க் வாங்கியிருக்க. அடுத்ததுல 20 மார்க் கூட வாங்கணும் சரியா? 100 மார்க் எழுதிட்டு வா. வெற்றி உனது. நெக்ஸ்ட் பவித்ரா இல்ல. பிரகதீஸ்வர் 55 எதிர்பார்த்தேன் சார். டேய் தம்பி ஒழுங்கா சொல்லு. 55 to ஃபுல்லா 60 எழுதிருக்கியா? ஜிஎஸ்டி பார்ட் ஃபுல்லா எழுதிருக்கியா? அதாவது எக்ஸ்பிளனேஷன், அவன் என்ன கேக்குறான், கன்க்ளூஷன், ஆர் டைரக்ட் கொஸ்டினா டைரக்ட் கொஸ்டின். இதுக்கு வந்து இ கேஷ் லெட்ஜர் யூஸ் பண்ணக்கூடாது இன்ட்ரெஸ்ட்டுக்கு, வாட் எவர் இட் மேபி, அந்த மாதிரி. கன்க்ளூஷன் எழுதுற சார். அப்ப அதுக்கு மார்க் தருவேன் நானு. ப்ரொவிஷனும் அனாலிசிஸும் எழுதணும். லா மாதிரி கேட்கல, நான் இதான் கேட்கறேன். என்ன சொல்றது, ஒரு ஆன்சர் ஃப்ளோக்கு கேட்கறேன். கரெக்டா போட்டிருக்கியா அப்படி? ஜிஎஸ்டி பார்ட்டி இன்அடிக்குவேட், சால்விங் ப்ரொவிஷன்ஸ் பத்தல சரியா? இது ஜிஎஸ்டியோட ரிவ்யூ. டிடிக்கு பார்த்தனா அங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3A சம்மு தப்பு சரியா? அதே மாதிரி அந்த இவங்களதும் தப்பு. 2A RNOR NRA பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்ம உனக்கு 12 மார்க் கொடுத்துட்டேன் சரியா? ஃபர்ஸ்ட் சம்ம தாண்டி மிச்சம் எந்த சம்மே ஒழுங்கா பண்ணடா தம்பி நீ. ஃபர்ஸ்ட் சம் பண்ணாலும் மிச்சம் எல்லா சம் பண்ணிருக்கியா? டச் யுவர் ஆர்ட் அண்ட் சே. அப்புறம் அதே கொஸ்டின் தான் நீ எழுதுனது, அடுத்த கொஸ்டின் நீ தான் எழுதியிருக்க. சரி, உன்னோட பெஞ்ச் மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டாக்ஸ், அந்த மாதிரி தான் எல்லாமே வேணும் சரியா? டாக்ஸ்ல அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே தப்பு. 2Aவும் தப்பு, 3Aவும் தப்பு. அவ்வளவுதான், அந்த 2 கொஸ்டின் தான் டாக்ஸ் அவுட். ஜிஎஸ்டில ஒன்னு 2 மார்க் கொடுத்துருக்கேன்டா. எனக்கு ஆன்சர் சாட்டிஸ்பாக்டரியா இல்லை, அதனால நான் தான் குறைச்சிருக்கேன் சரியா? அதை எலாபரேட்டா எழுத மார்க் தரேன். ஓகே, 10 44 சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இன்னும் அதிகமா எழுது, மார்க் வாங்க பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே சார். சஞ்சனா. ஹலோ ஹலோ. எவ்வளோ? ஹலோ 50 சார். 50s-ஆ? 53 வாங்கியிருக்க. ஏன் 50s முதல்ல எதிர்பார்க்கிற? 50s அப்புறம் அவ்வளவுதான். போன வாட்டி 56, இந்த வாட்டி 53. ஏன் என்ன டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்?
100க்கும் அட்டன் பண்ணா வரும்னு நினைச்சேன். கேட்கல. 100க்கும் அட்டன் பண்ணா வரும்னு நினைச்சேன். டைம் பத்தல. 100க்கு அட்டன் பண்ணியா டைம் பத்தலையா? எனக்கு சரியா கேட்க மாட்டேது. அட்டன் பண்ணா வரும்னு நினைச்சேன். டைம் பத்தல. 100க்கு அட்டன் பண்ணா வரும். நம்ம தான் டிடில ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எழுதலையே ஃபுல்லா. அப்படியே ஜாலியால விட்டு வந்தோம். டைம் பத்தல. சரி சார், நீங்க வீட்ல ஜாலியா தானே இருக்கீங்க? எலெக்ஷன் நீங்களே எனக்கு பதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுருங்க அப்படின்ட்டியா? நீ எழுதுனதுக்கு எல்லாமே நான் மார்க் ஈவன். 5க்கு 4, 4க்கு 3. சரியா? ஒழுங்கா எழுதுனேன்னா இன்னொரு 20 மார்க் ஈஸியா வரும். அதே மாதிரி ஜிஎஸ்டில சால்விங் ப்ரொவிஷன்ஸே இல்லையே உனக்கு. ஏன் எழுதல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல? அவுட்புட் இன்புட் பேயபிள்னு போட்டா உனக்கு மார்க் கொடுத்துடணுமா? ம் சும்மா பெற்ற லைன் எழுதணும்ல, மானே திரை பொன்மானேன்னு. அதனால இது டாக்ஸபிள், இது இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் டு அன்ரிலேட்டட் பர்சன் இஸ் டாக்ஸபிள். ஏதாவது சும்மா லைனா எழுதி விடணும்ல. ஓகே சார். அட்வான்ஸ் ரிசீவ்டுக்கு சர்வீசஸ்னா ஜிஎஸ்டி வரும், அதெல்லாம் எழுதணும்ல. ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் எழுது, 100 மார்க் எழுது. 53 பத்தாது, 70 மார்க் தேவை. லாஸ்ட் லெக்ல இருக்கும், அடுத்த லெக் ஃபைனல். சரியா? பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் சஞ்சய். வந்து சஞ்சய் ராமசாமி இல்ல, சஞ்சய் ரோஹன். நான் இல்லையா? கீழோ. ஓகே, சாரி, வில் கோ டு நெக்ஸ்ட். சாருகேஷ். சார் 70 கிட்ட எதிர்பார்த்தேன் சார். 75 72டா தம்பி? 70 கிட்ட புரியல. 70 தான் சார். 70 தான் எதிர்பார்த்தியா? 72டா? அந்த 1 மார்க்ல ஒரு 4 மார்க் போயிருக்கு, அதான் சூஸ்ல 4 மார்க் போயிருக்கு. அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. மிச்சம் எல்லாத்துக்கும் நீ எழுதுனது கொடுத்துட்டேன். ஒரே ஒரு 4 மார்க் கிட்ட இருக்க, கரெக்டா? ஆமா சார். அதை மட்டும் எழுதிக்கோ. குட் தான்டா. அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாதா டாக்ஸ்ல? சரியா? 5க்கு 3 கொடுத்துருக்கேன், 10க்கு 8 கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 12 கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே சார். இதே எக்ஸாம்ல போய் கட் காப்பி பண்ணிட்டு அழகா கிளியர் பண்ணு. ஃபைனல்ல சந்திப்போம். ஓகே சார். நெக்ஸ்ட் சேஷன். 30+ எதிர்பார்த்தேன் சார். எவ்வளோ? 30. நீயே சொல்லு, போதுமா உனக்கு? அது சார் எம்சிக்யூ ஃபுல்லா எழுதல சார், அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். அதுவும் சார் போன டெஸ்ட்ல 60 தம்பி. நீ இந்த வாட்டி 30ன்ற, படிக்கு பாதி சொல்ற, நியாயமா? எம்சிக்யூ எழுத டைம் பத்தல சார். லாஸ்டா எழுதலாம்னு நினைச்சேன், அது அப்படியே இதாயிடுச்சு சார். ஒரே நிமிஷம் இரு. நீ அவ்வளோ டைம் பத்தாத அளவுக்கு நீ என்ன எழுதியிருக்க? ஆரம்பத்துல ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்க. ஜிஎஸ்டியில ஃபர்ஸ்ட் சம்முக்கு தப்பு, அவுட்புட் தப்பு, இன்புட் கால்குலேஷன் தப்பு, காலி, மார்க் கொடுக்கல. நெக்ஸ்ட் 2 மார்க் கொடுத்துருக்கேன். 1B ஓகே, கரெக்டா எழுதிட்டேன். 4A ஓகே, 4B ஓகே, 3AB ஓகே. அடுத்து டிடி வந்துட்டேன். சி இதை ஜிஎஸ்டி எழுதி தான் உனக்கு டைம் போச்சுன்றியா? எஸ் சார், ஜிஎஸ்டி ப்ளஸ் சி டிடில நீ கரெக்டா பார்த்தா நறுக்குன்னு 2 சம் தான் போட்டிருக்க. ஒன்னு 4A, இன்னொன்னு 3A. 3Aலையும் தப்பு தான், ஆனா நீ 2 பேஜ் போட்டதுனால உனக்கு டைம் ஆயிடும். சரி, தப்பா போட்டு டைம் ஆயிடுச்சுன்னா அது வந்து நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி தானே. அது வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் போட்டு வரேன் சார். நெக்ஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம்ல தம்பி. எனக்கு சி நீ இதே சேஷன்னா 13ஆம் தேதி வச்ச டெஸ்ட்ல 60 மார்க் எடுத்தான். அப்ப நான் சேஷன் வெரி குட்னு சொல்லிட்டு இப்ப 27ன்னு சொன்னா அப்ப யாராவது இப்ப வீடியோ பாக்குறவங்கன்னு நினைச்சுப்பாங்க? சொல்லு. சார் டைம் மேனேஜ் பண்ண தெரியல சார். ஒரு சம் ஃபுல்லா தப்பா போட்டோன்னே ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி போட்டேன் சார். அதான் சார். பேனிக் ஆகாது, சரியா? சார் பேனிக் ஆனா மொத்தமே போயிடும். எம்சிக்யூ பார்த்துக்கோ. எம்சிக்யூ தான் பாஸ் பண்ணிக்கணும், சரியா? ஓகே சார். நீ சப்போஸ் உனக்கு டைம் நடுவில் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துரு. ஒரு 3 மணி நேரம் உட்காந்து டாக்ஸ, சரியா? ஓகே சார்.
10-20 மார்க் ஹியர் அண்ட் தேர் இட் மே கோடா, பிரச்சனை கிடையாது, எல்லாருக்குமே இட் இஸ் அக்செப்டபிள். 30 மார்க்லாம் இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் நெகோஷியபிள்ரா. நெக்ஸ்ட் ஹீரோ ஆஃப் த கிளாஸ் டி வாட்ஸ்அப். சார் 65 பிளஸ் எதிர்பார்த்தது. 65 பிளஸ் ஒரே நிமிஷம் தான் தம்பி. 65 70 மார்க்டா. அந்த டாக்ஸ் அண்டர் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் தப்புன்னு நினைக்கிறேன்டா, அதோட செக் பண்ணிக்க. அதே மாதிரி சார் எனக்கு நீட் இம்ப்ரூவ் பிரசன்டேஷன் ரிமார்க்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்டீவர்ட் சார் ஆன்சர் பார்க்கணும். அவன் தப்பா போட்டிருந்தாலும் அது தப்புனே தெரியாது எனக்கு. இதை நான் சொல்றது தப்பு தான், அது வேற விஷயம். அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு பாத்தியா, ஓகே இது கரெக்ட் இது கரெக்ட் இது கரெக்ட் ஓகே ஓகே போன்னு அவனோட பிரசன்டேஷன் என்ன புஷ் பண்ணிடும் அடுத்த இதை ஸ்க்ரால் பண்றா அப்படின்னு. இது யாருக்கு தேவைப்படும்? சார் நான் வந்து சூப்பரா எழுதுறேன் சார், எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது சார், நீங்க போட மாட்டீங்க அப்படின்றவங்களுக்கு ஸ்டீவர்ட் சார் ஆன்சரை பாருங்க. சரியா? நீ என்னத்துல இது பண்ணிருக்க? அதான் அந்த ஃபர்ஸ்ட் சம் பாத்துக்கோ, டாக்ஸ் அண்டர் ஆப்ஷனல் ரெஜிம். வேற 3A அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டில ஒரு 2-3 கொஸ்டினுக்கு சின்னதா ஆன்சர் எழுதிருக்கு, அது பெருசாகிடும். சரியா? நல்லா இருக்கியா இல்லையா? எஸ் சார். ஓகே ஓகேவா? அடுத்து போன டெஸ்ட்ல எவ்வளோ? 63 சார். வெரி குட், 7 மார்க் இம்ப்ரூவ்மெண்டா. அடுத்ததுல 10 மார்க் இம்ப்ரூவ்மெண்ட், 80 மார்க் எடுத்துட்டு வா. சரியா? நெக்ஸ்ட் சூப்பரா, இதை மெயின்டைன் பண்ணிக்கோ. எஸ் சார். ஸ்ரீதர்ஷினி சார் 55 எதிர்பார்த்தேன் சார். 55-ஆ? எஸ் சார். 56மா? ஓகே சார். ஒரே நிமிஷம் ஆன்சர் பேப்பர் எடுத்துக்கிறேன். எஸ்ஆர்ஐ டிஹெச்ஏ எஸ்ஹெச்ஏ. என்ன பண்ணிருக்க? நீனும் ஸ்டேஷன் மாதிரியே தான் ஜிஎஸ்டியில் அழகா சூப்பரா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு டிடில ஃபர்ஸ்ட் பேஜ்லயே என்னை தேடாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்க. சொல்லு சார் டிடில கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாயிடுச்சு சார். ஆமா, 2A மட்டும்தான் கரெக்ட், மிச்சம் எல்லாமே காலி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சாதான் அது கரெக்ட் ஆன்சரா அர்த்தம் நான் கன்சிடர் பண்ணுவேன். சரியா? ஓகே சார். நீ எழுதிட்டு ஆன்சர் தப்பு, எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ அந்த இது போட்டிருக்க 2Bல 194P TDS போட்டிருக்க, அதுல இன்கம் கால்குலேஷனே தப்பு. ஆனா நீ போட்டிருப்ப 2 பேஜுக்கு, அதனால ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் உண்டா? இல்ல சார், டிடக்ஷன் தப்பா எடுத்துட்டேன், அப்புறமா சஜஸ்ட் ஆன்சர் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது சார். கரெக்ட், ஆனா உனக்கு அந்த 10 நிமிஷம் வேஸ்ட் தானே. நானும் உன் சைடு தான், உனக்கு தான் நான் பேசுறேன். ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் யூ. அதே மாதிரி அந்த ஜிடிஐ அது ஒரு அடி செக் பண்ணு. ஐஎஃப்ஓஎஸும் அந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ப்ரொவிஷன்ஸும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். உனக்கு அதே மாதிரி தான் டிடி எப்ப ஒரு 3 மணி நேரம் கிடைக்குதோ டைம், முடிஞ்சா ஒரு 50 மார்க் டிடியை மட்டும் தனியா எழுதி பாருங்க 2 பேரும். ஓகே சார். என்ன ஹெல்ப் பண்ணும் உனக்கு. லாஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளோ? 57 சார். அதே ரேஞ்சில தான் இருக்கு, பாத்துக்கோ, இம்ப்ரூவ் பண்ணு. சரியா? ஓகே சார். அப்படியும் இல்லைன்னா இருக்கே இருக்கு ஜிஎஸ்டி, அதை எழுதி பாஸ் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி ஏதாவது கொடூரமா கேட்டான்னா நம்மகிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் வேணும்ல. பாத்துக்கோ, முடிச்சிரு. நெக்ஸ்ட் சார் சொல்லுங்கள். 55-60 சார். 55 to 60-யா? 62. நீ எழுதுன வரைக்கும் நான் உனக்கு மார்க் கொடுத்துட்டேன், ஆனா எவ்வளவு மார்க் நீ விட்டுருக்க? 15 விட்டுருக்கேன் சார். விடலாமா? சார் டைம் பத்தல. இன்கம் டாக்ஸ் ஃபுல்லா எழுதிட்டேன். டிடி முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டி சுத்தமா டைமே பத்தல சார். வெரி குட், நீ சொல்றத நான் ஒத்துப்பேன். ஏன்னா நீ டிடில டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்ட. அதனால உனக்கு வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ், அதனால
தப்பிச்சேன் நீ. சரியா? டைம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜிஎஸ்டியில் இருக்கிற அந்த 15 கவர் பண்ணிடு. 15ல் 5 மார்க் கொஸ்டினா 3.5 3.5 3.5 ஈஸியா 10 மார்க் வந்துடும். சரியா? ஓகேவா? அதுல மட்டும் நீ அந்த 5 மார்க் எழுதிட்டேன்னா உனக்கு ஈஸியா வந்துடும். சரியா? 10 மார்க்ஸ் ஈஸியா வந்துடும். தென் 62ல இருந்து 72 ஈஸியா புஷ் பண்ணிடலாம். ஓகே சார். லாஸ்ட் இதுல எவ்வளவு ஸ்ரீநிதி? 58. ஓகே, வெரி குட் தான். ஓகே, பாத்துக்கோ, முடிச்சு விட்டுரு. நெக்ஸ்ட் திருமுருகன் வரல, உதயமாலா வரல, வினோதினி, அப்புறம் யுவராஜ் 2 பேர். வினோதினி சொல்லுங்க, எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? 40 சார். 40யா? நீ 40 எதிர்பார்த்தா 10% 194 ஜே போக 36 மார்க் தான் வரும். நான் ஒன்னும் புரியலையா? 36 சார். அப்புறம் சி 1 மார்க்ல எப்படி அவ்வளவு தப்பாலாம் எனக்கு புரிய மாட்டேது. சாரி, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் எம்சிக்யூல. எனக்கு அவ்வளவு தெரியல சார் போடுறதுக்கு. அப்ப பிராக்டிஸ் பண்ணலாம்னு அர்த்தம். டிடிஏ 70 விட்டாச்சு ஃபுல்லா. நோ சார், டிடி மட்டும் தான் படிச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே. சொல்லு சொல்லுங்கள். அப்படி பண்ணலாமா? சொல்லு. டிடியும் படிச்சு எழுதணும் தானே? எஸ் சார். அப்புறம் எழுதுனதெல்லாம் தப்பு. டிடில ஜிஎஸ்டினால நமக்கு அது வந்து 40 மார்க்கும் வந்தது. சி இன்னொன்னு சொல்ல போனேன்னா, நான் ஆக்சுவலா உன் பேப்பர்ல 4 மார்க் நான் தேடினேன் எங்க போடலாம். உண்மையா உங்க ஹார்ட்டை தொட்டு சொல்றேன், பாஸ் பண்றதுக்கு ஐ எம் ரெடி டு கிவ் யூ மார்க்ஸ். நான் மோஸ்டா இந்த 38 39 வந்து தேவையில்லாம நான் மார்க் போட்டு யாரையும் ஃபெயில் பண்ண மாட்டேன். நீ பார்த்துருந்தா தெரியும், 0.5 சில பேருக்கு போட்டிருப்பேன். அது புரியாது சில பேருக்கு. அந்த 0.5க்கான ரீசன் இதுதான். ஏதாவது ஆட் பண்ணா கரெக்டா 40 மார்க் வந்து உட்காந்தும். டிடில நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். சம் போட்டு பார்க்கலையா? போட்டு பார்த்தேன் சார். அப்புறம் ஏன் தப்பு? ஜிஎஸ்டில எழுதுறல அழகா, அதுக்கு 3 மார்க் ஈஸியா வருது இல்ல உனக்கு? ஜிஎஸ்டில நீ எடுத்த மார்க் டிஸ்கிரிப்டிவ்ல 20 மார்க் எடுத்திருக்க. இன்கம் டாக்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் வெறும் 4 மார்க். எப்படி இருக்கு பாரு. டிடியை ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியா பாரு. சரியா? போன டெஸ்ட்ல எவ்வளவு நீங்க? போன டெஸ்ட் எழுதலையா? அதான் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஆடினா இப்படிதான். நெட்ஸ்ல ஒழுங்கா விளையாடு. சரியா? நெக்ஸ்ட் யுவராஜ் 43 எதிர்பார்த்தேன் சார். 43யா? என்னடா பாஸ் மார்க் கொஞ்சம் மேல எதிர்பார்த்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? ஃபர்ஸ்ட் சம் அவுட்டடா தம்பி. அவன் ஜிஎஸ்டில அந்த ஃபர்ஸ்ட் சம் அப்படி சால்வ் பண்ண சொல்லி யாரும் சொல்லி கொடுத்தா ஒரே காலம்ல அமௌண்ட்டை போட்டு அது அந்த காலம் பிடிக்காம இது கொஸ்டினை வச்சு எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்து என்ன தீருன்னு தெரியாம அப்படியே போச்சு. அப்படிலாம் எழுத வேணாம் தம்பி, சொல்லு. அது எனக்கு புரிய வேணாமா? உன் லெவலுக்கு புரியும். நான் ஒரு படிக்காதவன், எனக்கு புரியணும்ல. நான் ஆக்சுவலா உன் பேப்பர்ல நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் எங்கேயா போட முடியுமான்னு பார்த்தேன்டா. போட்டு பாஸ் பண்றதுக்கு 33 மார்க்டா. டிடில எல்லாமே தப்புடா. நீ எழுதியிருக்க பாவம் 10 பக்கம் நாக்கு தள்ள எழுதியிருக்க. ஆனா அதனால உனக்கு 1 மார்க் கூட பிரயோஜனமே கிடையாது. ஆன்சர் பாத்தியா? பார்த்தேன் சார். ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு ஸ்டெப் மட்டும் தப்பா கொடுத்துருந்தோம். அப்புறம் சி நமக்கு ஸ்டெப் மார்க்ல கண்டிப்பா வந்துடும் மார்க். அதை நான் எல்லாருக்கும் அஷ்யூர் பண்றேன். 1 மார்க் 2 மார்க் போட்டு அப்படி இப்படின்னு வந்துடும். அதையே நம்பி போனா நமக்கு அசிங்கம். புரிஞ்சுதா? நமக்கு சம் போட தெரியும். அப்ப அதையே வேஸ்ட் பண்றீங்க.
ஏண்டா 10 பேஜ் எழுதுற, அப்ப டாக்ஸ் ஒன்றும் தெரியாமையா 10 பேஜ் எழுதுற? எதுவுமே தெரியலனா விட்டு வந்தா உன்ட நான் பேசவே மாட்டேன். டாடா பை பைன்னு போயிடுவேன். உனக்கு தெரியுது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில என்ன பண்ணணும், என்ன ஜிஏவி எடுக்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு தெரியுது. அப்ப ஏன் தப்பு பண்றன்றது தான் எனக்கு கேள்வி. ஒழுங்கா ப்ரொவிஷன் பார்க்கல. ஜிஎஸ்டில அப்படி போடலாமா அந்த ஃபர்ஸ்ட் செம்ம? சொல்லு. அதை மறுபடியும் கட் பண்ணிட்டு எழுதிருக்கணுமா சார்? ஓகே சார். பாரு ஒரு வாட்டி. அதே மாதிரி ஜிஎஸ்டில எனக்கு இது சரியில்லடா, எக்ஸ்பிளனேஷன் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகேவா? அதுல 2-3 மார்க் வரணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதணும், அப்பதான் மார்க் வரும். சரியா? அதை இம்ப்ரூவ் பண்ணு. சி பாஸ் ஆகுது மேட்டரே கிடையாது, நல்ல மார்க் வேணும், அக்ரிகேட் வரணும். சரியா? அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு, கிளியர் பண்ற வழியை பாரு. சரியா? நான் ஆன்சர் இது அனுப்புறேன், செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். எக்ஸல் அனுப்புறேன். எல்லாத்தையும் பேசியாச்சா? யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்ரீஹரிஷும் தனுஷும் பார்க்கணும், கரெக்டா? ஸ்ரீஹரிஷ்க்கு எப்பவுமே மீட்டிங்க்கு வந்துதான் மெயில் அனுப்புவோம். வந்து விஐபி இல்ல விவிஐ. தனுஷ் பார்த்துலாம்டா நீ இதை. ஜிஎஸ்டியில் அப்படியே நான் சொல்றது போட்டு எல்லாருக்கும் மிச்சம் பேசுறவங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னா நீங்க லீவ் பண்ணலாம். ஹஃபீலா அதான் இருங்க ஒரே நிமிஷம். அனிருத், ஹஃபீலா, மகாலட்சுமி, பவித்ரா, சஞ்சய், திருமுருகன், உதயமலா, அவங்கள யார் இருக்கீங்க? ஹஃபீலா மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. யார் இருக்கா? சாரி. நீங்க உங்க மார்க் கேட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சுன்னா யூ கேன் லீவ் அண்ட் யூ கேன் ஹேவ் யுவர் டின்னர். படிங்க. சரியா? யாருக்கு மார்க் வரணுமோ அவங்க மட்டும் இருங்க, அதர்ஸ் கேன் லீவ். டேக் கேர், குட் நைட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஹஃபீலா முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா, ஒரே நிமிஷம். எவ்வளவு எதிர்பார்த்தீங்க சாட்ல போடுங்க. போட்டீங்களா மெசேஜ்ல? நான் பார்க்கலையா? ஹஃபீலா நீங்க மார்க் போடுறீங்களா சாட்ல, பேசுறீங்களா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. மைக் நாட் ஒர்க்கிங். பரவாயில்ல, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லுங்க, நான் பேசிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஜஸ்ட் இன்புட் யுவர் மார்க்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஹவு மச் யூ எக்ஸ்பெக்ட்? ஒரு 1 மினிட் பார்க்கலாம், இல்லை நம்ம தனுஷ் பேப்பரை முடிச்சுட்டு வருவோம். ஓகேவா? தனுஷ் நான் அப்படியே சொல்றது ஆட் பண்ணிட்டே வாப்பா. ஜிஎஸ்டியில் அப்படியே போ. 2A3, 2B3, 3A3, 3Bல 10-1 10-2 ப்ரொவிஷன்ஸ் போட்டிருக்க. ஓகே, இது பண்ணிக்கோ. 3Bலயும் 3, 1A 7 போட்டுக்கோ. ஏன்னா இது கொஞ்சம் பெருசா எழுதணும், அந்த சால்விங் ப்ரொவிஷன்ஸ். நீ எழுதியிருக்க பிராக்கெட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாரு. சரியா? ஓகேடா. அப்புறம் இது பார்த்துக்கோ, டிடி வந்துரு. 3Aல அந்த ஜிடிஐ கரெக்டா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தெரியும் எனக்கு, ஆன்சர் பார்த்துட்டேன். ஜிடிஐ மட்டும் பாரு. ஓகேடா. 3Aக்கு மார்க் போட்டுக்கோ. 3A எவ்வளோ? 3A4 போட்டுக்கோ. 3Bல 3 போட்டுக்கோ. 4B2, 4A4. கொஸ்டின் நம்பர் 1ல என்னடா தப்பு பண்ணி வச்சிருக்க? டோட்டல் இன்கம் கரெக்டா போட்ட, இன்கம் பார்த்து கரெக்டா போட்ட, டாக்ஸ் பார்ட் மட்டும் தப்புடா தம்பி, ரெண்டுத்துலயுமே.
இல்ல ஒண்ணு கரெக்ட். அதாவது அந்த டிஃபால்ட் ரெஜிம் கரெக்ட், ஆப்ஷன் ரெஜிம் தப்பு. அதை மட்டும் பார்த்துக்கோ சரியா. நான் உனக்கு மார்க் மட்டும் போட்டு அனுப்புறேன். இப்போதைக்கு எவ்வளவு வருது சொல்லு டக்குன்னு கூட்டினது. இப்போதைக்கு 32 வருது சார். எவ்வளவு வருது? 32. 32 வருதா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாரு கையோட டக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 மார்க் தான் கரெக்ட். ஒண்ணு மட்டும் தான் தப்பு. கரெக்டா 28. 28 + 32 16 மார்க்ல தம்பி. ஓகேவா? நான் உனக்கு எக்ஸல் போட்டு அனுப்புறேன். ஜஸ்ட் இப்ப மீட்டிங்ல உன ஜஸ்ட் டு இன்ஃபார்ம் யூ 60 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே. டிடில சின்ன சின்ன கால்குலேஷன் பார்த்துக்கோ. ஜிஎஸ்டில ஜென்ரலா நானே குறைச்சது தான். அதனால டோன்ட் வரி சரியா. அது 1 மார்க் நம்ம ஃபுல்லா எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் ஜஸ்ட் 1 மார்க் குறைச்சிட்டேன். ஓகே, நான் உனக்கு அனுப்புறேன்டா மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ரீஹரிஷ். சார் மெயின் எக்ஸாம்ல இன்கம் டேக்ஸ் எப்படி சார்? அதான் பார்த்துட்டேன்டா அவரு. சார் ஏதாவது பேசிங்களா தனுஷ்? சொல்லுங்க. இந்த மெயின் எக்ஸாம்ல டிடி இப்ப கொஸ்டின் பேப்பர் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஆனா அங்க எக்ஸாம் பேர்ல போய் பார்த்தோம்னா தெரிஞ்ச ப்ரொவிஷன் கூட தெரியாம போயிடுது. அது எப்படி வேற எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்லயோ இல்ல எங்கேயாவது லைப்ரரியிலயோ போய் எழுது. சார் நான் எழுதுனதே லைப்ரரியில தான் சார் எழுதுனேன். ஓ அப்புறம் என்னடா? இத்தனை டைம் அப்படிதான் சார் எழுதுறேன். ஒவ்வொரு டைம் டாக்ஸ் தான் சார் மார்க் போயிடும். அங்க போய் என்ன நீ பேனிக் ஆறியா எதுவும் தெரியலன்னு? அது கரெக்டா சொல்ல முடியல எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த டைம் நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னா, எல்லா ஜிஎஸ்டிலயும் இன்கம் டாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதல. நான் செகண்ட் கொஸ்டின்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்த அளவுக்கு ஓகே நம்மளால தெரியலனாலும் கான்பிடன்ஸா எழுத முடிஞ்சது. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம லைனா போகணும்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எழுதிட்டு தான் இது ப்ரொசீட் பண்ணும்போது தப்பு பண்ணுது. லைனா போடணும்னு அவசியமே இல்லை தம்பி. உனக்கு என்ன தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் எழுது சரியா. நமக்கு மார்க் தான் முக்கியம். ஓகே சார். சரியா? சரி 60 மார்க் வாங்கியிருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாம கிடையாது. அதை கரெக்டா போய் எக்ஸாம்ல எழுதிட்டு வந்து எக்ஸாமினர் சொல்லிடு எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ரீஹரிஷ் தம்பி. ஒன்னும் சரியில்லடா பேப்பர்ல. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படியாடா எழுதுவாங்க? இது வரைக்கும் நீ ஒரு 3-4 வாட்டி எழுதிருப்படா 100 மார்க் கொஸ்டின் ஜிஎஸ்டில. சொல்லு. பாக்ஸ் போட்டு பர்டிகுலர்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு எழுதணும். டாக்ஸபிள் வேல்யூ நீயே சொல்ல. அதை பார்க்க உனக்கு 1 நாள் படிக்க முடியுதா? படிக்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்றேன் சார் அந்த இடம் வந்து கொஞ்சம் எழுதும் போது ஸ்பேஷியஸா எழுதணுங்கிற மைண்ட் செட் இருக்கும் போது டக்குன்னு அந்த மாதிரி எழுது போட்டு எழுது. ஒண்ணு. ரெண்டாவது சம்மே தப்புடா. அவுட்புட்டும் தப்பு, இன்புட்டும் தப்பு. நான் எங்கிட்ட மார்க் கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் சம் 0டா தம்பி. செகண்ட் சம்ல 6,06,000 ஆன்சர் 6,05,000 போட்டிருக்க. அந்த டிஸ்கவுண்ட்ல தப்புன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாட்டி பாரு எங்க தப்பா இருக்கு. சப்சிடியில இன்க்ளூட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் டிஸ்கவுண்ட் தப்பா காலி. நெக்ஸ்ட் 2A. டேய் அதுல எங்கடா ப்ரொவிஷனே இல்லடா தம்பி. 2A 2B 0டா தம்பி. எதுவுமே ப்ரொவிஷன் இல்லடா. ஜிஎஸ்டி 0டா. கோச்கார் 1 மார்க். இது ஒரே நிமிஷம் அதுவும் சொல்லிடுறேன். ஒன் மார்க்ல ஒரு 2 மார்க் தான்டா. 2 3 4 மார்க் 1 மார்க்ல. 4 1 மார்க் ஜிஎஸ்டி. அதை மட்டும் ஹோல்டு பண்ணு. அவ்வளவுதான். டிடி எப்படி எழுதிருக்கியோ பயமா இருக்குதா? என்னடா 1 மார்க்ல விட்டு சும்மாவாச்சும் ஏபிசிடி போடண்டா. ஏதாவது 1 2 கரெக்டா ஆகட்டும். சும்மாவாச்சும் ஏபிசி எதுவும் தெரியலனா அதுதான் வைடி. வேற என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் சம்மு ஹெட் எல்லாமே தப்பு. டாக்ஸும் தப்பு காலி. செகண்ட் சம்ல படிக்கல. அது ஸ்கோப் ஆஃப் இன்கம் சுத்தமா படிக்கல தெரியுது. 2B டிடிஎஸ் தப்பு. 3ல ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே தப்பு. 798 கேபிட்டல் கெயினும் தப்புடா. 54F கால்குலேஷன்ல கேபிட்டல் கெயின்ஸ் தப்பு. என்னடா தம்பி எல்லாமே தப்பா எழுதியிருக்கு. நான் மார்க் போடணும்னு நினைச்சா கூட எங்கேயுமே அவனியும் இல்லடா உண்மையா. சார்
ப்ரிப்பேர் பண்றேன் சார் ஃபுல்லா எனக்கு புரியல சார். சஜஸ்டட் ஆன்சர் ஒன்னு எடுத்து பாரு, ஜெயஸ்வர்தோ கிருத்திதோ எடுத்து பாரு, பார்த்துட்டு இது பண்ணு. சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்ரீநிதி இருக்கீங்க, ஏதாவது பேசணுமா? இல்ல அப்படியே ஃபோன் வச்சுட்டு போயிட்டீங்களா? நெக்ஸ்ட். இல்ல சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் ஹஃபீகா, இப்போ உங்க மார்க்ஸ் சொல்லுங்க, we can close for the day. சார் ஒரு 55 to 60 எதிர்பார்த்தேன் சார். 55 to 60, 50 மார்க் எடுத்திருக்கீங்க. டிடிஏ எதுவுமே கண்டுக்கவே இல்லை, ஜாலியா விட்டாச்சு. எனக்கும் டிடிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஏன்? இல்ல சார், நான் எழுதுனேன் டிடி. ஃபர்ஸ்ட் செம்ல பிஜிபிபி டாக்ஸ் காலி, செகண்ட் செம் ஃபைனல் டாக்ஸ் அப்படியே விட்டீங்க, எழுதல. சாரி, ஃபைனல் அமௌண்ட். ஜிஎஸ்டில ஒரு சம் ஃபுல்லா விட்டீங்க, 5 + 10 15, ஒரு 20 மார்க்குக்கு நம்ம எஃபெக்டிவா எழுதல. அதே மாதிரி ஜிஎஸ்டி கொஞ்சம் சால்விங் ப்ரொவிஷன்ஸ் தேவை, கொஞ்சம் நீட்டான ஃபார்மேட்ல எழுதுங்க. சரியா? ஹலோ சார், கொஞ்சம் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க டிடி பேப்பருமே. டிடில அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன தப்பு சார்? எனக்கு தெரியல. டிடில ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 5 மார்க் கொடுத்துருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் ஆன்சர் நான் ரெஃபர் பண்ணும்போது கரெக்டா இருந்தது, அதுதான் என்ன. இல்லையே, பிஜிபிபி பாருங்க. செக் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. கிட்ஸ் பிஜிபிபி தப்பா இருக்கு. பிஜிபிபி தப்புனால டோட்டல் இன்கம் வரும், டோட்டல் இன்கம் தப்புனால டாக்ஸ் வரும். ஓடிஆர் ஐ மீன் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் பண்ணேன். ஆன்சர் கரெக்டா வந்த மாதிரி தான் சார். ஆனா அவங்க சஜஸ்டட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து டிடிஆர் பண்ணிட்டு. ஓகே புரிஞ்சது. ஓகே நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே காட் இட். ஓகே. ஜிஎஸ்டில இன்னும் ஒரு 5 to 6 மார்க்குக்கு ஸ்கோரிங் ஏரியா இருக்கு, அதை கேபிட்டலைஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். டிடிஏ கொஞ்சம் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா மார்க் வந்துடும். ஓகேவா? ஓகே 57, இட் மே கோ டு 67 ஆல்சோ ஈஸிலி. ஓகே. ஓகேவா? 57 என்னோட மார்க்கா சார்? ஆமா, இப்ப 57. ஓகே. நான் எக்ஸல் அனுப்புறேன், ஒரு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்யூ சார். சார் எதுவும் கியூரிஸ்னா மெசேஜ் பண்ணலாமா சார் உங்களுக்கு? புரியல. எதுவும் கியூரிஸ்னா மெசேஜ் பண்ணலாமா சார் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல? சரி, பண்ணி பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ.